ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபெடரல் பேங்க்ல இருந்து ஒரு ஓப்பனிங் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் டேட் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 27th ஓகேங்களா, 27th October 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கா அப்படி இதுல இருக்கு ஓகேங்களா. ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு. அது மூலியமா தான் செலக்ட் பண்ண போறாங்க. அது எப்போ அப்படின்னு நடக்குதுன்னு பார்த்தோம்னா 16/11/2025. ஸோ அதோட சிலபஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கீழே பார்க்கலாம் நம்ம. சரி, ஓகே, நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்த்து வரலாம் ஓகேங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் யார் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா. எனி யூனிவர்சிட்டி இல்லை காலேஜ்லேருந்து பார்த்தோம்னா போஸ்ட் கிராஜுவேட் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க அப்ளை பண்ணணும். அதே மினிமம் 60% ஸ்கோர் பண்ணிக்கணும். 10th 12th டிப்ளமோ கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷனில் எல்லாத்துக்குமே 60% ஸ்கோர் பண்ணியிருக்கவங்களா இருக்கணும். அந்த எலிஜிபிலிட்டி ஏஜ் பார்த்தோம்னா 27 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது ஓகேங்களா. அதே மாதிரி SC STக்கு 32 இயர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ், இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, BFSI இந்த மாதிரி இடத்துல அட்லீஸ்ட் 1 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு 1 yearக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்றாங்க ஓகேங்களா. அதாவது பார்த்தோம்னா 28 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு ஓகேங்களா. சரி, ஓகே, வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ 2024-25 போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம். அதாவது 60% அவங்க அக்ரிகேட் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்து அதாவது பார்த்தோம்னா கிராஜுவேஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா 3 years முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் கிராஜுவேஷன் கோர்ஸ். அதாவது பார்த்தோம்னா இந்த 2 years கிராஜுவேஷன் கோர்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 3 years இருக்கணும். அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் 2 years எஜுகேஷன் இருக்கிற மாதிரியும் போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்றாங்க ஓகேங்களா. சரி, ஓகே, ஸோ இது எல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னும் நார்மலான ஒரு இதுதான் பாயிண்ட் தான். ஆனால் மெயினான இம்பார்ட்டன்டான பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா. சரி, அடுத்து பார்க்கலாம். ஸோ ஸ்கேல் பே பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக ஸ்டார்டிங் 48,480 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணிக்காங்க, டிஎல்என்ஸ் அலவன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எங்க லொகேஷன் அப்படின்னா கேண்டிடேட் செலக்டர் ஃபார் போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் சேல் அண்ட் கிளைண்ட் அக்விசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் நேம். அது எந்த இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கோ அவங்க அதுக்கு செலக்ட் பண்ற மாதிரி அவங்க போடுவாங்க ஓகேங்களா. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ப்ரொபேஷன் பீரியட் 2 years. செலக்ஷன் ரவுண்டு பார்த்தோம்னா ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட், குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ பேஸ் பண்ணி பார்த்தோம்னா அவங்க பேங்க் செலக்ட் பண்ணுவாங்க. எலிமினேஷன் ஸ்டேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்து பார்த்தோம்னா சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் மினிமம் 2 years இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க செலக்டட் கேண்டிடேட். ஸோ எங்கெங்கெல்லாம் வென்யூ இருக்கு, ஆப்டிடியூட் டெஸ்ட் எங்கெங்கெல்லாம் போய் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு அப்படின்ற பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலியில இருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எப்படி அப்ளை பண்ணணும்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.federalbank.co.in/careers அப்படின்னு இருக்கு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் லிங்க்கு, பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அதில் போய் நம்ம TNPSC ரிஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் மூலியமா ரிஜிஸ்டர் பண்ணி அடுத்து பார்த்தோம்னா அவங்க என்னென்னலாம் அப்லோட் பண்ண சொல்றாங்களோ எல்லாமே அப்லோட் பண்ணோம், ஃபில் பண்ணி எந்த ஒரு மிஸ்டேக் எல்லாம் பண்ணோம். ஒன்ஸ் ஐ அக்ரி பட்டன் நீங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதனால பார்த்து பொறுப்பா ஃபில் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா எப்படி பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்காங்களே கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தோம்னா 100 marks. அதாவது பார்த்தோம்னா இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு பார்த்தா இருக்கு. ஒரு மார்க்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, தப்பான கொஸ்டினுக்கு 0.25 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஆன்லைன்ல ஆப்டிடியூட் டெஸ்ட் எப்பன்னு பார்த்தோம்னா டென்டேட்டிவா 16/11 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் சைக்கோமெட்ரி கொஸ்டினரி ஃபார் மேக்ஸிமம் டியூரேஷன் பார்த்தோம்னா 15 minutes ஓகேங்களா. ஸோ அதை அட்டம் பண்ணாதவங்க செலக்ஷன் பர்சனல் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. ஸோ ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் முடிஞ்சோடனே சைக்கோமெட்ரி கொஸ்டினரி இருக்கான் ஓகேங்களா 15 minutes. அதை அட்டன் பண்ணாதவங்க செலக்ஷன் பர்சனல் டிஸ்குவாலிஃபை பண்ண மாதிரி சொல்றாங்க ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ அந்த சென்டர் பேஸ்ட் ஆன்லைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை அட்மிட் கார்டு எப்பப்பெல்லாம் அனுப்புவாங்க, அதே மாதிரி கட் ஆஃப் டேட்டு சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த careers@federalbank.co.in அனுப்பலாம். இ-ரிசிப்ட் இது பாஸ் பண்ணி அனுப்பலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடி கார்டு பத்தி அந்த மாதிரி இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது ஒரு டைம் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி ஸ்கிரைப், அதாவது பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி இருக்கவங்க ஸ்கிரைப் வேணும் அப்படின்னா
13th October 2025க்கு முன்னாடி வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்கு நீங்கள் ரீச் பண்ண வேண்டிய இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? careers@federalbank.co.in. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது, ஃபீஸ் கட்டணும், ஃப்ரீ கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் எங்கே வைப்பான்னு சொல்லிட்டு சென்டரோட இடம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா பிஜி முடிச்சுக்கவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? சேல்ஸ் டீம். ஓகேங்களா? அதாவது பார்த்தோம்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஆஃபீஸர் சேல்ஸ் அண்ட் கிளைண்ட் அக்விசிஷன் ஸ்கேல் 1 லெவலில் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் எலிஜிபிலிட்டி இல்லைனாலும் எலிஜிபிளாக இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் மெயின். ஸோ ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். 1 இயர் வந்து சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முக்கியமான லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்து நோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த ஜாப்ல மீட் பண்ணுறேன். பாய்.